எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோர் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கைஸ், ஸோ நாங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெங்களூர் ஹைவேஸில் கிளம்பிட்டோம். ஸோ அந்த பெங்களூர் ஹைவேஸில் கிளம்பிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நான் சம் கிளிப்ஸ்லாம் எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் ஹைவேல போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது ஸோ வந்து நம்ம தமிழ்நாடோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ அவர் வந்து காரில் வேகமாக போயிருந்தார். ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ நாங்கள் எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஜாப் ரிலவெண்ட்டான வீடியோஸ் தானே இவன் போட்டுக்கிட்டு இருந்தா, ஸோ இவன் ஏன் வந்து வீலாக் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் போகும்போது மோர் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸை நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் நான் பார்த்ததை நீங்களும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். சேலம் டு பெங்களூரில் போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நடுவில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூரை தாண்டி ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட் ஆஃப் பைக் குரூப்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த பைக் குரூப்ஸை பார்த்து நானே ரொம்ப அசந்துட்டேன். ஸோ அவங்க எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் பைக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்து. ஸோ நீங்களுமே பாருங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க, ஐ மீன் சிட்டிக்குள்ளே எப்படி போனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நாங்களுமே சேஃபியாக பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் ஐடி கம்பெனிஸ் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஓகே மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மெட்ரோக்கு போயிட்டோம். ஸோ அங்கே இருக்க பீப்புள்ஸ், அங்கே இருக்க ஹோட்டல்ஸ், அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ரொம்பவே புதுசாக இருந்தது நான் வந்து சொல்லுவேன். அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ ஒரு வழியாக நாங்களும் லோக்கல் பஸ் ஏறிட்டோம். ஸோ லோக்கல் பஸ் ஏறி வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்லேயும் சம் வீடியோஸ்லாம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இங்கே இருக்க லோக்கல் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பஸ்ஸோட ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது.
ஸோ ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோம். ஸோ அது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயப்பநல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எஸ்கலேட்டரில் ஏறிட்டு ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வாங்கணும். ஸோ டிக்கெட் தான் வந்து சொல்லுவாங்க, அதில் வந்து அவங்க டோக்கன் தான் தருவாங்க. ஸோ அந்த டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோம். ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க கையில். ஸோ அந்த டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஏஐ சென்சார் மூலிமா நமக்கு வந்து என்ன பண்ணல அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டோக்கன் போட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த கேட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒருத்தர் போனதுக்கப்புறம் அந்த கேட்டு க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போட்டால் தான் கேட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டோக்கனை போட்டு நாங்களும் வேகமாக போயிட்டு இருந்தோம் மெட்ரோக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. ஓகே வேகமாக ஓடி போய் அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக ஓடி போய் அந்த ட்ரெயினையும் பிடிச்சிட்டோம். ஸோ ட்ரெயின்குள்ளேயும் போயிட்டோம். ஸோ வந்து சீட் வந்து எதுவுமே ஃப்ரீயாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து நின்றுட்டே தான் இருந்தோம். ஸோ நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளவே. ஸோ நம்மளே பார்க்கல. ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து என் வீடியோஸ் vlog கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெயினை விட்டு இறங்குனது உடனேமே வந்து அவங்க வந்து ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணுது. ஸோ ட்ரெயின் எடுத்ததுமே வந்து அந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி நாங்கள் வந்து எஸ்கலேட்டர் வரத்துக்குள்ளே வந்து இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்து அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து பிக்கப் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் வந்து பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஒரு வழியாக மெட்ரோ விட்டு இறங்கி நாங்கள் வந்து குபன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா நகருக்கும் வந்துட்டோம். ஸோ அந்த இந்திரா நகரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு அந்த கார்டன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது, நேச்சுரல்ஸான பிளேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் மாதிரி பில்டிங்ஸ், பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் ஸ்ட்ரீட் வாக் மாதிரி ஒரு வாக்லேயே போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த குபன் பார்க்லேயே போனோம். ஒரு போனதுமே ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஹெவி ரெயின்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் அப்படி வரணும். ஸோ அங்கே அந்த குபன் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை வந்துட்டு இருந்ததுனால அங்கே எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ அதனால் மறுபடியும் மெட்ரோக்கே வந்துட்டோம். ஸோ மெட்ரோக்கு வந்துட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் வரதை இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த ட்ரெயினில் ஏறதை நாங்கள் பார்த்துக்கு முன்னாடி அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வரது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சன் செட்டோட நமக்கு வந்து அந்த சிட்டி வியூஸ்லாம் கிடைக்கும். ஸோ டாலஸ்ட் பில்டிங் வித் ப்ளஸ் சிட்டி வியூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் பிடிச்சிருங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் அதை அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ ஓரளவுக்கு அன்றைக்கி முந்தா நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இந்த நகரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்லாம் ஐ மீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ மீன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஜூடியோக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மால்ஸ்லாம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள்.